அனைவருக்கும் மதிய வணக்கம். தலைக்கறியும் மூளையும் போட்டு மிளகாய்த்தூள் இல்லாமல் செய்கிற ஒரு சமையல் இது. கேரளா ஸ்டைல் சமையல் இது. அதுக்கு தேவையான பொருள் முள்ளங்கி, வெங்காயம், பச்சை மிளகா, மஞ்சத்தூள், சோம்பு, சீரகம். எண்ணெய் இல்லாத ஒரு கிரேவிங்க இது. எண்ணெயே சேர்க்க மாட்டோம் இதுக்கு. ஃபஸ்ட்டு நல்லா தலைக்கறி வாங்கிட்டு நல்லா அலசிடணும். அலசி முடிச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நம்ம அலசி வச்சுருக்க கறியை போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு, தண்ணீர் சேர்த்து நல்லா வேக வைக்கணுங்க. நம்ம கறிக்கு தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற தண்ணீர் ஊற்றிக்க வேண்டியது தான். கறி 3/4 பதம் வெந்துடணுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து அதுவும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அப்படியே முள்ளங்கி போடணுங்க. ஒரு நல்ல சுவையான ஒரு குழம்பு நீங்கள் சாப்பிடலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது. தாய்மை அடையும் பெண்கள் பிரசவத்துக்கு பிறகு குழந்தைக்கு தலை நிற்கிறதுக்காக இந்த தலைக்கறி வாங்கி கொடுப்பாங்க. அப்படியே தேங்காயில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் அப்படியே திருவிக்கணுங்க. அரைக்கக்கூடாது, விழுது மாதிரி. இந்த மாதிரி திருவி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு முள்ளங்கி வெந்ததுக்கப்புறம் மூளை வேண்டான்னா வெறும் இதோடு முடிச்சிடலாம். இதை போட்டு கொட்டி இறக்கிடலாம். மூளை வேணுன்றவங்க தேங்காய் போட்டு முடித்த உடனே நம்ம மூளைகளை துண்டுகளாக சிறிய துண்டாக போடாமல் மீடியம் சைஸில் போடணும். ரொம்ப சின்னதாக போட்டால் கரைஞ்சிடும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை நம்ம போட்டு ஒரு கிளறிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். கொதிக்க விட்டால் கரைஞ்சிடும். போட்டுட்டு அப்படியே கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே நீங்கள் மூடி வைக்க வேண்டியதாங்க. சுவையான தலைக்கறி மூளை சேர்ந்த ஒரு கிரேவி இது. எண்ணெய் தேவையில்லை, மிளகாய் தூள் தேவையில்லை, பச்சை மிளகாய் போதுமானது காரத்துக்கு. சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைக்கு தலைக்கறி சாப்பிட்டா தலை நிற்குன்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணலாம்.